இதை சொல்லதான் குட்டியில நாங்க தயார் பண்ணா தரமா தான் இருக்குன்னு ஊருக்கு எம்என் கார்ஸ் புதுக்கோட்டை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எம்என் கார்ஸ்ல இன்னைக்கு பாருங்க ரெண்டாவது 7 சீட்டர் வண்டி. நேற்று பார்த்தீங்கன்னா டட்சன் கோ ப்ளஸ் போட்டிருந்தோம். இன்னைக்கு பாருங்க நம்ம கிட்ட ஹோண்டா மொபிலியோ 2014 ரெண்டாவது ஓனர் கண்டிஷன்ல ஒரு டீசல் வண்டிங்க. per லிட்டர் டீசலுக்கு 20லேருந்து 22 சாலிடா மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு தெளிவான ஹோண்டா இன்ஜின்ல ஒரு தெளிவான வண்டி இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கு. இந்த வண்டியோட ஓவரால் ட்ரீவன் பார்த்தீங்கன்னா வெறும் 66,000 கிலோமீட்டர் வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட ஒரு தெளிவான குவாலிட்டியில் ஒரு சூப்பரான வண்டி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, அதுவும் 7 சீட்டரில் ஹோண்டா பிராண்டில் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த வண்டியை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வண்டியோட நம்பர் TN12E3092ங்க. வண்டியோட பாடி லைன் குவாலிட்டியெல்லாம் பாருங்கள் நீட்டாக இருக்கும். வண்டியோட கலர் பார்த்தீங்கன்னா சில்வர் கலர்லேயே வந்துடுது. வண்டியோட ஃப்ரண்ட் டயர் ரெண்டுமே ஒரு 40-50% கண்டிஷனும், ரியர் ரெண்டுமே ஒரு 60-70% கண்டிஷனில் ஒரு தெளிவான குவாலிட்டியில் ஒரு சூப்பரான கண்டிஷனில் இந்த வண்டி இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இந்த வண்டிக்கு நம்ம மார்க்கெட்லேயே ஒரு சூப்பரான பெஸ்ட்டான ரேட்டுக்கு குவாட் பண்ணுறதுக்கு இருக்கும். அதுவுமே நல்ல குவாலிட்டியான வண்டி, லோ கிலோமீட்டர் மட்டுமே ஓடின ஒரு தெளிவான வண்டி. இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு தேவைப்படுதுன்னா உடனே நம்ம எம்என் கார்ஸுக்கு ஒரு கால் பண்ணிட்டு டேரெக்டாக விசிட் பண்ணி வண்டியை செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வண்டியோட இன்டீரியர், பூட் ஸ்பேஸ், வண்டியோட இன்ஜினோட சவுண்டு குவாலிட்டி, வண்டியோட ரேட் எல்லாமே 1 by 1 பார்க்க போகிறோம். வாங்க. இன்டீரியரில் டோர் பேட் சைடு பாருங்கள், 4 விண்டோக்கான பவர் விண்டோ சுவிச்சஸ் வந்துருது. எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் சைடு மிரருக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துருது. வண்டியோட இன்டீரியரோட கண்டிஷன் லுக்கெல்லாம் பாருங்கள், பிராண்ட் நியூ கார் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கான ஒரு கண்டிஷனில் சூப்பராக இருக்குது. வண்டியோட கிலோமீட்டர் ஓவரால் பாருங்கள் 66,231 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. பவர் ஸ்டேரிங் வந்துடும், வால்யூம் அட்ஜஸ்டபிள் கண்ட்ரோல் எல்லாமே ஸ்டேரிங்லேயே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இன்பில்டு மியூசிக் சிஸ்டம் வந்துடும். ஏசியெல்லாம் சூப்பராக ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே இருக்குது. வண்டியோட டேஷ்போர்டோட கண்டிஷன்லாம் பாருங்கள் தெளிவாக இருக்கும். வண்டியோட சீட் கவர்ஸோட கண்டிஷனுமே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. கம்பெனிலேருந்து வந்து அதே சீட் கவர்ஸ் தான் போட்டிருக்காங்க. கீழே ஃப்ளோர் மேட்ஸ்லாம் பாருங்கள் பிளாஸ்டிக்கில் போட்டிருக்காங்க, நீட்டாக இருக்குது. வண்டியோட அப்பன்சர் பாருங்கள், அப்பன்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சன்ஷீல்டுக்கு வரக்கூடிய அந்த கவர் கூட இன்னும் பிரிக்காமல் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நம்ம ரியர் சீட்டிங் ஸ்பேஸ் பார்த்துடலாம். ரியரில் பாருங்கள் சீட்டு ஒரு 3 பேர் தாராளமாக ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான சீட் கண்டிஷனோட வந்துடுது. ரியர் ஏசி வெண்ட்டுமே வந்துடுது. நல்ல கூலிங்கு வந்து ரியரில் இருக்கக்கூடிய பேசஞ்சருக்கும் உடனே கொடுக்குறதுக்காக ரியர் ஏசி வெண்ட் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு 2 பேர் உட்காந்துக்கலாம், இங்கே 3 பேர் உட்காந்துக்கலாம், 5, அங்கே 1 6, இங்கே 1 7 பேர் ஈஸியாக ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்த்துடலாங்க. வண்டியோட பூட் ஸ்பேஸ் பாருங்கள், நல்லா இங்கே நம்ம வந்து லக்கேஜஸ் வச்சுக்கலாம், தாராளமாக நம்ம லக்கேஜ் வச்சுக்கலாம். இல்லை இந்த இடம் பத்தலைன்னு நினச்சிங்கன்னா இந்த சீட்டை நீங்கள் தாராளமாக மடக்கி ஃபோல்டு பண்ணி உள்ளே தள்ளிட்டு நீங்கள் இது ஃபுல்லாகவே நிறைய திங்ஸ் வந்து கேரி பண்ணிட்டு போக முடியும். அதாவது ஒரு 2 பேரை குறைச்சிட்டு 5 பேர் போகிறோம், நிறைய லக்கேஜ் கொண்டு போகிறோன்னா ஈஸியாக நீங்கள் இதை ஹேண்டில் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் பார்ப்போம். இன்ஜினோட சவுண்டு குவாலிட்டி, வண்டியோட ரேட் பார்த்துடலாம் வாங்க. வண்டியோட பானட் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வண்டியோட இன்ஜின் குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஒரு தெளிவான குவாலிட்டியில் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு சீல்ட் இன்ஜின் கண்டிஷன்லேயே இருக்கும். வண்டியோட இன்ஜின் கண்டிஷன்லாம் எந்த விதமான ஆயில் லீக்கு டேமேஜ் எதுவுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி ரிப்பேர்ட் ஒர்க் பார்த்ததுக்கான அடையாளமும் கிடையாது. அந்தளவுக்கு சீல்டான ஒரு தெளிவான குவாலிட்டியில் வெறும் 66,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. வண்டியோட இன்ஜின்லாம் பச்சை புள்ள மாதிரி இருக்குது. வண்டியோட ஆப்ராம் சைடு பாருங்கள், ஒரிஜினாலிட்டி கிளையாமல் தெளிவாகவே இருக்குது. ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் வந்துடுது, அதுவுமே பக்காவாக ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே இருக்குது. அந்த சைடு ஆப்ராமும் நீட்டாக இருக்கும். வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட்லாம் கிடையாது, தெளிவாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம அந்த வண்டியோட இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி இன்ஜினோட சவுண்ட் எப்படி இருக்குன்றத நம்ம இன்செர்ட் பண்ணி காட்டிடலாம் வீடியோவில். வாங்க பார்த்துட்டு. வண்டியோட இன்ஜின் சவுண்ட்லாம் கேட்டிருப்பீங்க, ரொம்பவே ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குது. 2014 ரெண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஹோண்டா மொபிலியோ 7 சீட்டர் வண்டி. அதுவுமே ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய, ஒரு லிட்டருக்கு 20லேருந்து 22 உங்களுக்கு ஏசி போட்டு போனாலே அந்த ரேஞ்சில் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு 7 சீட்டர் வண்டி இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதுவுமே ஒரு ஹை குவாலிட்டியில் இந்த வண்டி இன்றைக்கி நம்ம கிட்ட வந்திருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம எம்என் கார்ஸில் நாங்கள் கேட்கக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா 5,45,000 ரூபா. இந்த 5,45,000 ரூபான்றது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். ரேட் சின்னதாக குறைச்சி கொடுக்கலாம். அந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு தேவைப்படுதுன்னா தயங்காமல் டக்குன்னு கால் பண்ணுங்கள் எம்என் கார்ஸுக்கு. உடனே டேரெக்டாக விசிட் பண்ணி வண்டியை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம். முக்கியமான விஷயம், எங்ககிட்ட எந்த வண்டிக்குமே நாங்கள் எங்கள் சைடில் லோன் ப்ரொவைட் பண்ணுறது கிடையாதுங்க. A to Z
ஹை பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, லோ பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, ரெடி கேஷ் மட்டும் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வண்டி உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நம்மக்கிட்ட ரெடி கேஷ் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் எங்களோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.